இந்த போட்டியானது செட்டிங் டீம் போலில் முதல் போட்டி ஏசிசி அணிக்கும் மாந்துரை அணிக்கும் நடக்க இருக்கிறது. போட்டி இந்த மேட்ச் வந்து செம்ம ஃபைட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக செட்டிங் டீமில் வந்து 2 டீமுமே நல்ல டீமு. மாந்துரை அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராம் மற்றும் பிரசாந்த். எஸ்ஆர்எம் ஓனர் தமிழ் செல்வன் நடுவராக. ஏசிசி அணிக்காக முதல் ஓவரை வீச ஹரி. ஸ்ட்ரைக்கில் வந்து பிரசாந்த். முதல் பந்து பவர் பிளேயில். கீப்பர் டாட். இரண்டாவது பந்து கீப்பர் டாட். பால் ரிவர்ஸ் முயற்சி. ரன் அவுட் ஆக மாறுமா? இல்லை. டாட். ஃபோர்த் பால் ரன் அவுட் ஆக மாறுமா? இல்லை. ஹரி பவர் பிளே ஓவரை சூப்பராக போட்டுட்ருக்காரு. பிடிச்சி போட்டுட்ருக்காரு. ஆஃப் சைடு. ரன் அவுட் ஆக மாறுமா? ஐயோ, ஒரு மிஸ்ஃபீல்ட். ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏசிசி அன்னைக்கோசரம் ஹரி வந்து 5 பால் சூப்பராக பிடிச்சி போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் லெக் சைடு பவர் பிளே சர்க்கிளை தாண்டி ஃபீல்டு இல்லாத காரணத்தினால கண்டிப்பாக இது 4 தான் போகும். ஸ்டாப் ஆகிடுச்சு. போயிடுச்சா? 4 ஓட்டங்கள் போயிடுச்சு. 4 ரன். ஏசிசி அணிக்காக இரண்டாவது ஓவரை வீச சத்யசீலன். ஒரு அருமையான வேகப்பந்து வீச்சாளர். எக்ஸ்ட்ரா மூலம் ஒரு ஓட்டம். வைடு பந்து காரணமாக ரீபால். மறுபடியும் ஒரு உதிரி. எக்ஸ்ட்ரா ஒரு ரன். லெக் சைடு பவர் பிளே சர்க்கிள் வெளியே ஃபீல்டு இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக இது 4. செகண்ட் பால் டாட் பால். அடுத்த பந்து தேர்ட் பால். ஒரு ஆட்டம். கீப்பர் டாட். அடுத்த பந்து அருமையாக வீசிட்டு இருக்காரு. ஒரு 4க்கு அப்புறம் கீப்பர் டாட். கீப்பர் டாட். கேட். அடுத்த 1 டவுன் பேட்ஸ்மேனாக மாந்துரை அணிக்காக மணி. மூன்றாவது ஓவரை வீச ஹரி. ஏசிசி அணிக்காக 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. சீலை வந்து அருமையாக போட்டிருக்காரு. பவர் பிளேயில் 11 ரன்னுக்கு போட்டிருக்காங்க. செம்மையாக பால் போட்டாங்க ஏசிசி அணி. ஸ்ட்ரைக்கில் வந்து ராம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரிவல் திரும்பி ஒரு முயற்சி. ஆட முயற்சி. டாட். கீப்பர் டாட். செகண்ட் பால் இறங்கி போய் ஆடிருக்காரு. ஒரு கீப்பர் எட்ஜு. ஆனால் பின்னாடி யாரும் இல்லாத காரணத்தினால் விஜய் இருக்கார். ஒரு ரன் மட்டும். மணி ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். 1 டவுன் பேட்ஸ்மேனாக வந்தார். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவங்க ஃபைட் பண்ணணும்னா நல்ல ஸ்கோர் அடிக்கணும். அதுக்கு நல்லா ஒரு 6-4 கண்டிப்பாக அவங்க அடிச்சே ஆகணும். இனி வர எல்லா பாலுமே. ஒரு ஃபீல்டு இருக்கார். நல்ல த்ரோ. ஒரு ரன் மட்டும். இறங்கி போய் ஒரு ஆரம்பிச்சு எட்ஜி. ஒரு ஃபீல்டு இருக்கார். குட் ஸ்டாப். ஒரு ரன் மட்டும். இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கூட இல்லாமல் நல்லா ஓவர் போட்டுட்ருக்காரு. ஆஃப் சைடு கவரில் யாருமே இல்லை. கண்டிப்பாக இது 4 தான். ஒரு நல்ல எஃபெக்ட் அங்கே அவர்கிட்ட இருந்து. ஆனால் பட் தேக்க முடியல. 4. ரிவர்ஸ் முயற்சி. உடம்புல பட்டு டாட். சிசி அணிக்காக 4வது ஓவரை வீச விசு. ஸ்ட்ரைக்கில் வந்து ராம் இருக்கார். ஓப்பனிங்காக வந்தார். பார்ப்போம். இவங்க கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் அடிக்கணும். 2 ஓவருக்கு அடித்தா மட்டும்தான் டார்கெட். போல்டு. க்ளீன் போல்டு. செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனாக மாந்துரை அணிக்காக அசார். விசுவிடமிருந்து ஒரு அருமையான பந்து வச்சு முதல் பந்துலேயே விக்கெட் எடுத்துட்டார் ராம் விக்கெட்டை. இரண்டாவது பந்து விசுவிடமிருந்து. கண்டிப்பாக இவங்க டார்கெட் வைக்கணும்னா மீதம் இருக்க 11 பந்தையும் பிடிச்சி அடிச்சே ஆகணும். ஒரு லோ டாஸ். கீப்பர் பவுலர் கைக்கே அடிச்சுட்டு போயிருக்காரு. பட் அவர் பாலை கலெக்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. ஒரு ரன் மட்டும். தேர்ட் பால் லெக் சைடு. ஒரு ஃபீல்டர் இருக்கார். பாலை கலெக்ட் பண்ணிட்டார். ஒரு சிறு தடுமாற்றம். 2 ஓட்டங்கள்.
நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு. ஆஃப் சைடு க்ளோஸில் ஒரு ரன் மட்டும். லெக் சைடு அங்கே சத்யசீலன் இருக்கார், ஒரு ஃபீல்டரு. 2ஆக மாறுமா? ஒரு மிஸ்ஃபீல்ட், 2 ஓட்டங்கள். 3 ரன் ஓட்டாங்க. லெக் சைடு அடிச்சிருக்காரு. அங்கே திலீப் இருக்கார், ஃபீல்டரு. பாலை பிடிப்பாரா? பிடிச்சிட்டார். நல்ல ஃபீல்டிங் திலீப்பிடம் இருந்து. நல்ல கேட்ச். மணி தனது விக்கெட்டை இழக்கிறார். அடுத்த பேட்ஸ்மேனாக மாந்துரை அணிக்காக சபரி. 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 25. மாந்துரை அணிக்கு அடுத்த ஓவரை வீச ஏசிசி அணிக்காக நியூ பவுலர் பவுல் மறுபடியும் உடம்புல போட்டு டாட். அசோக் ஏசிசி அணிக்காக 5வது ஓவரை வீச அசோக். உடம்புல போட்டு டாட். 3rd பால் லெக் சைடு. அங்கே யாருமே இல்லை, ஃபீல்டர் பின்னாடி. 4. 4th பால் லெக் சைடு. திலீப் இருக்காரு, கேட்சாக மாறுமா? மிஸ் பண்ணிட்டாரு, கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. கேட்ச் ட்ராப். 2 ஓட்டங்கள் ஓடிட்டாங்க. 3வது ரன் வாய்ப்பு இல்லை. 5வது ஓவரின் கடைசி பந்து. அடுத்த பந்து மறுபடியும் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. இங்கே திலீப் இருக்கார், ஒரு ஃபீல்டரு. ஒரு ரன் மட்டும். 5வது ஓவரின் கடைசி பந்து. வைடு போட்டார். சபரி ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் கீப்பர் டாட். வீச இறுதி ஓவர். விசு 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 33. கடைசி ஓவர். இதுதான் டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஓவர். தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க ஒரு 2 6 2 4 அடித்தா தான் திரும்பி ஃபைட் பண்ண முடியும். 6வது ஓவரின் முதல் பந்து. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் ஆனந்த் இருக்கார். நல்ல த்ரோ. 2வது ரன் ஓட வாய்ப்பா? இல்லை, ஒரு ரன் மட்டும். 2வது பந்து ஸ்லோயராக போட்டிருக்காரு. லெக் சைடு 6ஆக மாறுமா? 6. இந்த போட்டியில் வர முதல் 6 சபரி பேட்டில் இருந்து. நல்லா அடித்தார் பளிச்சுன்னு. 3rd பால் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு 2 6 3 6 தேவை. அதே மாதிரி விசு ஓவரில் கண்டிப்பாக அவங்க பிடிச்சி அடிப்பாங்க. ஏன்னா அவர் ஸ்லோயராக தான் போடுறாரு. உடம்புக்கு போட போகும்போது இங்கே கீப்பருக்கு பின்னாடி, கீப்பருக்கு தலைக்கு பின்னாடி 6. தொடர்ந்து 2 6. ஹார்ட் 6 மாறுமா? கீப்பர் டாட். அடுத்த வந்து மறுபடியும் ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில். ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரைக்கை வந்து சபரி கண்டிப்பாக வச்சுப்பார். 2 ஓட்டாக மாறுமா? இல்லை, 2 ஓட்டம். லாஸ்ட் பால் ஆஃப் இன்னிங்ஸ். இந்த இன்னிங்ஸோட கடைசி பந்து. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் சபரி. ரிவர்ஸ் திரும்பி ஆடமாயிருச்சு. டாட். கீப்பர் டாட். 1 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 48. ஏசிசி அணியினர் வின் பண்ண 49 ஓட்டங்கள் தேவை. மாந்துரை அணியை 48 ரன்கள் அடிச்சிருக்காங்க. சபரி அவங்க டீமுக்கு சொல்ல 2 6 அடித்தார். ஏசிசி அணிக்காக ஸ்ட்ரைக்கில் வந்து அசோக், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீலன் நிற்கிறாரு. மாந்துரை அணிக்காக முதல் ஓவரை வீச மணி. முதல் ஓவர் பவர் பிளே. 2 ஓவர் காமன் பவர் பிளே. 2 ஃபீல்டர் வெளியே இருக்கலாம். முதல் ஓவரின் முதல் பந்து. மணி சஸ் அசோக். ஒரு ஃபுல் டாஸ். பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே யாருமே இல்லாத காரணத்தில் கண்டிப்பாக அது 4ஆக மாறுமா? இல்லை, ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே சபரிகிட்ட இருந்து. அதனால் கண்டிப்பாக 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அவங்க டீமுக்கோசரம். கீப்பர் டாட். 3rd பால் ஆஃப் சைடு க்ளோஸில். ஃபீல்டர் யாருமே இல்லாதனால ஒரு ரன். சீலன் கண்டிப்பாக நல்லா விளாண்டா தான் ஏசிசி அணி வின் பண்ண முடியும். சீலன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சீலன் ஒரு அதிரடி ஆட்டக்காரர். நல்லா விளையாடுவார். எல்லா பக்கமும் விளையாடுற
நல்ல பேட்ஸ்மேன் சீலன். சீலன் சந்திக்கும் முதல் பந்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பால் விக்கெட். ஒரு அருமையான கீப்பிங்கு. க்ளோஸ்லேருந்து டக்குன்னு பிடிச்சிட்டார், பாலை கலெக்ட் பண்ணார். அது இல்லாமல் மெயின் விக்கெட் எடுத்துட்டாங்க. அடுத்த 1 டவுன் பேட்ஸ்மேனாக ஹரி. மணியிடமிருந்து ஒரு சிறப்பான பந்து வீச்சு. கீப்பர் டாட். ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 3. 2வது ஓவரை வீச மாந்தூர் அணிக்காக மணி. கீப்பர் டாட். செகண்ட் பால். கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால். தேர்ட் பால். ஒயிட் பாலை போய் தொட்டார். விக்கெட். ஒரு ரன் அவுட். நெக்ஸ்ட் பால். கீப்பர் டாட். ஆஃப் சைடு. சர்க்கிளை தாண்டி அடித்தனால யாருமே இல்லை. கண்டிப்பாக அது 4 தான். 4. ஏசிசி அணிக்காக முதல் பவுண்ட்ரி ஹரி அவர் பேட்டில் இருந்து. லாஸ்ட் பால். பவர் பிளேயும் கடைசி பந்து. கீப்பர் டாட்டா டாட். கீப்பர் டாட். கிஷோர் அடுத்த பேட்ஸ்மேனாக. கிஷோர் சந்திக்கும் முதல் பந்து. ஏசிசி அணிக்காக செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனாக கிஷோர். தேர்ட் ஓவரை வீச மாந்துரி அணிக்காக மணி. பவர் பிளே 3 ரனில் பிடிச்சி போட்டார். கண்டிப்பாக இது மேட்ச் ஓவராக இருக்கும். இந்த ஓவரும் 6 பாலுக்கு 6 ரன்னு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிரமம் தான் ஏசிசி அணி திரும்பி சேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏசிசி அணியில் பெரிய ஹிட்டர் 2 பேர் வச்சுருக்காங்க, ஒளியை வச்சுருக்காங்க இறக்கி விடாமையே. இந்த கிரவுண்டோட ஹீரோ திலீப் அண்ட் ராம் இருக்காங்க, ஆனால் பட் ஒளியை வச்சுட்டாங்க, ஏன்னு தெரில. கிஷோர் மணி ரிவர்ஸ் முயற்சி. 6. 6ஆக மாறுமா? 6. சமையல் கட்ட சைடு அடிச்சிட்டாரு. ரிவர்ஸ் திரும்பி. ஓவருக்கு 7 அடிச்சிருந்தாங்க. 3 ஓவரில் முதல் பந்து 6 அடிச்சிட்டாரு. செகண்ட் பால். கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால். லெக் சைடு. அங்கே பிரசாந்த் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். ஹரி ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ண போகிறாரு? டாட். 5th பால். டாட். தேர்ட் ஓவரில் லாஸ்ட் பால். ஹரி ஸ்ட்ரைக்கில் காலிலே போட்டார். டாட். இந்த 3 பாலையுமே டாட் வச்சுட்டு போயிட்டார். மேட்ச் அவரே ப்ரெஷர் ஆக்கி விட்றாரு. கரெக்டாக 6 அடிச்சிருந்தாங்க. அது அப்படியே 3 பாலுக்கு 3 ரன் விளாண்டுருக்கலாம். 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. 4வது ஓவரை வீச மணி. முதல் பந்து கிஷோரிடமிருந்து முதல் பந்தே 6 அடிச்சிருக்காரு. 6 பெரிய 6. 4வது ஓவரின் 2வது பந்து. மறுபடியும் லெக் சைடு சைடில் வெளியே பெரிய 6பா. கிஷோர்கிட்ட இருந்து செம்ம அடி. அடித்த சவுண்ட்லேயே கெட்டுச்சு, அது வெளியே போயிடணும். கிஷோர் பேட்லேருந்து ஹாட்ரிக் 6 வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். 3வது பந்து. மறுபடியும் அடிச்சிருக்காரு கீப்பருக்கு பின்னாடி. சிங்கிள், ஒரு ரன் மட்டும். 4th பால். லெக் சைடு ஃபீல்டரு நல்ல ஜம்ப், நல்ல கேட்ச், சூப்பர் கேட்சுங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபெக்ட். அடுத்த பேட்ஸ்மேனாக ஏசிசி அணிக்காக ஜிம் விஜய். ஒரு அதிரடி ஆட்டக்காரர். அடுத்த பந்து. லெக் சைடு இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், அவரையும் தாண்டி 6. சந்தித்த முதல் பந்தே 6ஆக மாற்றியுள்ளார். பெரிய 6 அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பால். மணி ஓவர். ரிவர்ஸ் முயற்சி. கீப்பர் டாட். ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. 2 ஓவருக்கு 12 பந்துகளுக்கு 16 ஓட்டங்கள் தேவை. 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் ஏசிசி அணியின் எண்ணிக்கை 33. நாளைக்கு அப்புறம் 2-3 6 அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். 5 பாலுக்கு 3 6 அடிச்சிருக்காரு. மாந்துரி அணிக்காக அடுத்த ஓவரை வீச சபரி. ஒரு ஸ்லோயராக தூக்கி போடுவார். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் கிஷோர் என்ன பண்ணுறாருன்னு.
மறுபடியும் 6 ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. 6 மிகப்பெரிய 6 மரத்துலேயே அடிச்சிருச்சு. அருமையான பேட்டிங் கிஷோரிடமிருந்து. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆட ஒரு முயற்சி. டாட். மீதமுள்ள 10 பந்துகளுக்கு 10 ரன்கள் தேவை. கிஷோர் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ண போகிறார்? இந்த ஓவர்லேயே மேட்சை முடிச்சிடுவாரா? செம்ம ஃபார்மில் இருக்கார். லெக் சைடில் அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. மணி ஃபீல்டர் இருக்கார், அதனால் ஒரு ரன் மட்டும். விஜய் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் கீப்பர் பின்னாடி 4. லாஸ்ட் பால் கீப்பர் விட்டார். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். ஒரு ரன். ஓவர். இறுதி ஓவரை வீச மாந்துரி அணிக்காக மனோஜ். ஸ்ட்ரைக்கில் வந்து விஜய். பெற 4 ரன்கள் தேவை. 6 பந்துக்கு 4 ஓட்டங்கள் தேவை. ஸ்ட்ரைக்கில் வந்து விஜய். கடைசி ஓவரின் முதல் பந்து டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு கீப்பர் எட்ஜு ஒரு ஃபீல்டர் இருக்கார், பிடிப்பாரா? பிடிச்சிட்டார். 4 பாலுக்கு 4 தேவை. ஆட்டம் பரபரப்பாக போயிடுச்சு. அடுத்த பேட்ஸ்மேனாக விசு. 4 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள் தேவை. பார்ப்போம். ஆட்டம் பரபரப்பை நோக்கி ஈஸியாக வின் பண்ணிடுறோம் பார்த்தா 2 பால் டாட் வச்சுட்டாரு. ஈஸியாக தட்டி விட்டு ஆஃப் சைடு ஒரு ரன். அதுக்கு 3 ஓட்டங்கள் தேவை. சைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். 1 பிச்சு பவுன்ஸ் ஆகுமா? 4 ஆகுமா? 4. கிஷோர் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏசிசி அணியினர் வெற்றி. மாந்துரி அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிஷோர் வந்து அருமையான பேட்டிங்.